சித்தர்கள் தரிசனம்.org. இந்த அஸ்டல் டிராவல் என்று சொல்லக்கூடிய பைத்தியம் யார், பைத்தியம் போல் இருப்பவர்கள் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் இது நமக்கு நன்மையாக இருக்கும். ஈஸ்வர மகிழ்ச்சி இவ்வாறு தன்னை பைத்தியம் போல் மாற்றிக்கொண்டு இந்த உலகத்திலே பழனிமலையிலே உலா வந்தவர். அவர் அடிக்கடி சென்று ரசிக்கின்ற ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது. அந்த சிவன் ஆலயத்திலே நிறைய வௌவால்கள் இருக்கின்றன. அந்த வௌவால்களின் கழிவுகள் சூரியனுடைய சக்தியால் விளக்கப்படும் பொழுது அதனிடம் இருக்கக்கூடிய சக்தி நிலை, அதனுடைய உருவநிலை சிதைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிகின்ற சக்தி பல பீரங்கிகள் வெடிக்கக்கூடிய சப்தமாக இருக்கிறது என்ற உண்மையிலே உலகப் பேர்களின் போது பீரங்கிகளுக்கான மருந்து கிடைக்காத பொழுது இந்த வௌவாலின் கழிவுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற விஞ்ஞான உண்மை தெரிய வருகிறது. ஆக இந்த வௌவால் என்ற தன்மையிலே அதன் உடலில் உருவாகக்கூடிய கழிவு என்ற தன்மை மிகப்பெரிய அணுசக்தியாக இந்த உலகத்திலே திகழ்ந்திருக்கிறது. ஆண்டவன் துணிலும் இருக்கிறான், துணிலும் இருக்கிறான். இந்த அணுசக்தியே நமக்குள்ளே கரும்பு என்ற கணுசக்தியிலும் இருக்கிறது, மூங்கில் என்ற கணுக்களிலும் இருக்கிறது, நமது உடலில் இருக்கக்கூடிய கணுக்கால் கணுக்கை என்று சொல்லக்கூடிய முடிஞை மூட்டுகளிலும் இருக்கிறது என்ற உண்மையெல்லாம் அறிந்து கொண்டு உடல் அங்கங்களின் தன்மையை, உடல் மொழியை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த அஸ்டல் டிராவல் என்ற நிலையிலே நாம் சிறப்பான முறையிலே அதன் சுகத்தை அணிந்து அந்த சொர்க்கநாதன் தன்மை நமக்குள்ளே எவ்வாறு செயல்படுகிறது. அதில் மீனின் தன்மை என்ற தன்மையிலே வாயை பிளந்து மூடுகின்ற தன்மையில்தான் இந்த பாபா என்ற தன்மையிலும் இந்த பாபா என்ற உச்சரிப்பை கீழுதலும் மேலுதலும் எந்த இடத்தில் ஒட்ட வேண்டும், எந்த இடத்தில் தேவையற்றதை வெட்ட வேண்டும், அதை எவ்வாறு அந்த மந்திரத்தை கட்ட வேண்டும் என்ற நிலையை உணர்த்த வேண்டும் என்ற தன்மையிலே இந்த உலகத்திற்கு தனது பெயரையே மந்திரமாக்கி கொடுத்தவர்கள் பாபாஜி அவர்கள். இதே சக்தி பாலாஜி என்று சொல்லக்கூடிய அந்த பாலா என்று சொல்லக்கூடிய நிலையிலும், இந்த பா என்று சொல்லக்கூடிய நிலையிலும், இந்த லா என்று சொல்லக்கூடிய நிலையிலும், இந்த ஜி என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பிலும் மிகப்பெரிய சக்தியெல்லாம் இருக்கின்றன. இதைத்தான் சிவ வாக்கியன் சிவ என்ற சொல்லின் மூலம் இந்த உலகத்திற்கு கொடுத்தான். பாம்படி சித்தன் தன்னுடைய உண்மையான பெயரை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தவில்லை. எந்த ஒரு மனிதனும் தூங்கும் பொழுது அவனுடைய உண்மையான பெயரை நாம் உச்சரித்து விட்டால் அவனுக்குள்ளே நிச்சயமாக அந்த விழிப்பு சக்தி வரும். அவன் இந்த பிறவியிலே பெற்றுக்கொண்ட நாமத்தின் சக்தி, அந்த பெயரின் சக்தியை வெல்ல வேண்டும், அதையும் கொள்ள வேண்டும் என்ற நிலையில்தான் தியான சக்தி நிலைகள் வெளிப்படுத்தப்படுகிறது என்ற நிலையிலே ஈஸ்வர மகிழ்ச்சியும் ஈம் என்ற சுரத்தின் நிலையிலே நான் செயல்படுகிறேன். இந்த ஈம் என்ற சுரம் நமது இடதுகண்ணிலே செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த ஈம் என்ற சுரம் செயல்படக்கூடிய இடத்தில்தான் அகத்தியமாக ரிஷி வண்டின் ரூபமாக செயல்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மலை சக்தி ஈங்கூர் என்ற ஆலயத்தில் இருக்கிறது. கிருஷ்ணர் என்ற மகாசக்தி விராலிமலையிலே குராமரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த குராமரத்தின் அடியில் தான் கிருஷ்ணர் படித்து கொண்டிருக்கும்போது அவருடைய பாதத்தை முயல் என்று எண்ணி ஒருவன் வில்லை எய்து விடுகிறான். அவரது கணுக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த கணுக்காலிலே அது பயந்து அவருடைய அணுக்களில் சென்று அது விஷமாக தோய்ந்து கிருஷ்ணர் தன்னுடைய பிறவியை நிறைவு செய்கிறார் என்று அவருடைய வரலாற்றிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குரா என்பது ராகு என்ற நிலையாக இருக்கிறது. இந்த ராகு என்ற தன்மைதான் ஒரு மனிதன் குருவை அடைய முடியுமா அடைய முடியாதா என்ற நிலையிலே அவன் குருவை அடைகிறான் அடையவில்லை என்பதை இந்த அஸ்டல் டிராவலுக்கான தகுதி நமது கையிலே சாலமன் ரேகையாக மலர வேண்டும். அந்த சாலமன் ரேகை மலராதவர்கள் ஐயோ நாம் இந்த அஸ்டல் டிராவலுக்கு பயன்பட மாட்டோமோ என்று பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இந்த அஸ்டல் டிராவலுக்கு செய்யக்கூடிய இருதய ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த இருதயத்தில் தான் சூரியனுக்கான 101 புள்ளிகள் இருக்கின்றன. அந்த சூரிய சக்தியின் காந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இந்த இதய சக்தியை வலிமைப்படுத்தாமல் அந்த அஸ்டல் டிராவலின் உதய சக்திக்குள் நாம் செல்ல முடியாது. இந்த சூரியங்களின் வண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய 7 குதிரைகளின் சக்திகளும் வெண்மை நிறமாக இருக்கின்றன. இந்த 7 குதிரைகளின் ரகசியத்திலே பச்சை குதிரையின் ரகசியத்தை அறிந்தவன் தெய்வீகராஜன் என்ற இளவரசர் கோட்டை என்று விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையிலே வாழ்ந்த மன்னன். அவன் மிகப்பெரிய ஒரு மகா தெய்வ சக்தியான ஒரு சிலா விக்கிரகத்தை வைத்திருந்தான். அந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்வதற்கும் அதை பாதுகாப்பதற்குமான நிலைகளாக காசியிலிருந்து 800 அந்தணர்களை அழைத்து வந்து ஒரு புதிய நகரத்தை அந்த இளவரசூர் கோட்டை என்ற நிலையிலே அமைத்தார். இந்த சூர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருகின்ற இடமெல்லாம் சூரியனுடைய சக்தி மிகுதியாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அங்கே வருகின்ற நீரூற்றுக்கள் சூரிய ஜலமாகவே இருக்கும். அந்த சூரிய ஜலமாக இருக்கின்ற அந்த நீரூற்றுக்களிலே
ஞானத்தின் தன்மையான நிலைகள் அங்கே புதைந்திருக்கும், நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த இலவசூர் கோட்டை ஆலயத்திற்கு சென்று அந்த விக்கிரகம் எங்கே இருக்கிறது என்று நாம் யோசிக்கும் பொழுது, அந்த விக்கிரகத்தின் தன்மை அது மிகப்பெரிய ஒரு 15 அடி நீள ஒரு பீடம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பீடத்திற்கு மேல்தான் மேலே சிவலிங்கம் ஒரு மலை உச்சியில் இருக்கிற நிலையாக ஒரு சிறு மலையான ஒரு தோட்டம் அந்த கோயிலில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த இலவசூர் கோட்டையில் இருக்கக்கூடிய அவன் வழிபட்ட அந்த விக்கிரகத்தின் தன்மையை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டினால், இந்த உலகம் அந்த பச்சை குதிரை என்று சொல்லக்கூடிய அந்த புத்தன் இன்றும் அவனுடைய புத்தன் இருக்கின்ற சிலையாக இருக்கட்டும், அவனுடைய படம் என்ற நிலையாக இருக்கட்டும், மகா மௌன சக்திகள் அரசமரம் என்று சொல்லக்கூடிய அந்த போதி மரத்தின் நிலையிலே செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த இதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே என்று சொன்னான். இந்த அகரம் என்று சொல்லக்கூடிய சக்தி நாகவுலகமாக புத்தரின் பிறவிக்கு அப்புறம் மாமரம் என்ற நிலையிலே செயல்பட்டு அந்த மாமரத்தின் 8வது அடி தூரத்திலே 8வது உயரத்திலே அந்த மாம்பழம் அங்கே வேர்சக்தியை எடுத்து கிளைகளிலே தொங்கு நிலையாக காட்சிகின்ற நிலையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக வேர்சக்தியாக இருக்கிறது என்று அந்த வேர்சக்தியின் மூலமே மாம்பழத்தை வேரின் மூலமே பூமிக்குள்ளே வர வைத்து பூமியிலிருந்து எழ வைத்து அந்த சித்துக்கள் எல்லாம் கைவிடப்பட்டதாக இந்த பூமியில் வந்தவர் புத்தர். ஆக புத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கும் அவர் அந்த மாம்பழம் என்ற நிலையிலே செயல்பட்ட நிலையாக அந்த மாங்கினி என்ற தன்மையாக பழனிமலை உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இந்த புத்தர் என்ற நிலையும் போகர் என்ற நிலையும் போகரின் குருவான காலங்கிநாதர் என்ற நிலையும் காலங்கிநாதரின் குருவான திருமூலன் என்ற நிலையும் அந்த திருமூலன் குரு என்று சொல்லக்கூடிய அந்த நந்தி என்று சொல்லக்கூடிய குரங்கு என்பது நந்திக்கான மற்றொரு பொருளாகும் என்று வாரியார் ஐயா அவர்கள் கந்த புராணத்திற்கான விளக்க உரையிலே தெரியப்பட்டிருக்கிறார்கள். அந்த குரங்கு என்ற நிலையிலே வெளிப்படக்கூடிய அந்த கொர் என்ற சப்தம்தான் மந்தி என்று சொல்லக்கூடிய நிலையில் ரம் என்று மாறுகிறது. ஆக இந்த குரங்குகளின் நிலையிலே வரக்கூடிய அந்த ரம் என்ற மந்திரமே மரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் மரமாக இந்த பூமியில் வந்திருக்கின்றன. எனவே தான் குரங்கில்லாவிட்டால் மரம் இல்லை, மரம் இல்லாவிட்டால் குரங்கில்லை என்ற தன்மையில்தான் நம்முடைய மனக்குரங்கு கிளைகளின் அசைவாக இருக்கிறது. ஆக மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிளைகளின் அசைவிலே அசைகின்ற நம் மனதை செலுத்தினாலும் சரி, தரையிலே ஊன்றப்பட்ட ஊஞ்சலிலே சென்று நாம் அந்த அசைகின்ற நிலையிலே நம்முடைய உடல் இயக்கப்படும் பொழுது மனம் அசைவற்ற நிலையை பெறுகிறது. இவ்வாறு மனம் அசைவற்ற நிலையை பெறுகின்ற நிலையாகத்தான் வானத்திலே இந்த சமநிலைத்தன்மை இருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் பொய்ப்பொருளும் மெய்ப்பொருளும் இருக்கிறது. இதிலே பொய்மனம் மெய்மனம் இருக்கிறது. இந்த மனதின் சக்தியிலே அனைவருக்கும் தன்னுடைய பொய்மனத்தை காட்டி உள்முகத்திலே மெய்மனத்தை வைத்துக்கொண்டு எதிரின் மீது கர்டாஸ்திரத்தை ஏவுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்து அந்த கர்டாஸ்திரத்திற்கும் எதிரின் மீது நாகாஸ்திரத்தை ஏவப் போகிறேன் என்று பொய்மனத்தை அவனுக்கு அனுப்பி அவன் கர்டாஸ்திரத்தை அங்கே எடுக்கின்ற பொழுது இவனும் அந்த கர்டாஸ்திரத்திலே செந்தலைக்கருடன் என்று சொல்லக்கூடிய சக்தி மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த செந்தலைக்கருடன் என்ற சக்தி தான் பூமியிலே சொர்ண சக்திகள் உலோக சக்திகள் உருவாவதற்கான அந்த சூட்சும உருவமாக இருக்கிறது. சிகப்பாக இருக்கின்ற அனைத்து பொருட்களிலுமே உதிக்கின்ற செங்கதிர் தான் உச்சி திலகமாக இருக்கிறது என்று அந்த சூட்சும வழியை சொல்லி வைத்தார்கள். இந்த சூட்சும சக்தியின் சக்தியெல்லாம் காவிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த காவிக்கல்லிலே கிடைக்கிறது. நாம் சில வீடுகளிலே அம்மன் என்ற நிலையாக சில உருவச்சிலைகளை வைத்திருக்கின்ற நிலையில் எல்லாம் சென்று பார்க்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் அவையெல்லாம் மிகப்பெரிய உக்கிரத்தன்மையாக மனித சுழற்சிக்கு ஒரு வீட்டின் சுழற்சி எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்குத்தான் இருக்க வேண்டும். பூனை எந்த அளவுக்கு சுழற்சி எடுத்து இறை சாப்பிடுகிறதோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். யானையுடைய வயிற்றின் சுழற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அவ்வளவுதான் யானை சாப்பிட முடியும். பூனை சாப்பிடுவதை யானை சாப்பிட முடியாது, பசியாற முடியாது. யானை சாப்பிடுவதை பூனை சாப்பிட்டால் வயிறு வெடித்துவிடும். ஆக ஒரு இல்லத்தின் தன்மையிலே சுழற்சி இயக்கம் கூடுதலாக இருந்தாலும் எவ்வாறு குழாயிலே தண்ணீர் வேகமாக வந்தால் அதிலே டம்ளரை பிடித்தால் அந்த டம்ளர் நிறையாத தன்மையாக இருக்கிறதோ அதேபோல் ஆசை என்ற தன்மை பேராசையாக மாறும் பொழுது மனிதன் தன்னுடைய நிலையை விட்டு வெளியேறக்கூடிய தன்மையாக செயல்படுகிறோம். ஆக எதையுமே அளவறிந்து செயல்படக்கூடிய தன்மையாக உளவறிந்து அந்த தன்மையின் உள்ளத்தை அறிந்து நாம் எந்த அளவுக்கு பணம் சேர்க்கலாம், எந்த அளவுக்கு படிப்பை சேர்க்கலாம் என்ற நிலையிலே செயல்பட்டால் இந்த உலகத்திலே பல நன்மை நிலைகளெல்லாம் அடைய முடியும். இவ்வாறு சூட்சும தியானம் என்று சொல்கின்ற நிலையிலே வைத்தியக்காரர் என்ற நிலையிலே பல தியான நிலைகள் எல்லாம் அருளப்பட்டன சூட்சும நிலையிலே. அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய முகத்தையே சூரியனாக்கி அந்த சூரியனின் கதிர்கள் எல்லாம் பல்வேறு வண்ணங்களாக வெளிப்படுவது போல தனது முகத்தின் தன்மையிலே பல்வேறு வண்ணங்களை வெளிப்படுத்தி எனக்கு அந்த சூட்சும தியானத்திற்கான ரகசியத்தை இருந்த இடத்திலேயே புரிந்த நிலையாக நமக்குள்ளே தெரிய வைத்தார் அந்த வைத்தியக்காரர். அவரின் வழித்தொடரிலே
ஈஸ்வர மகிழ்ச்சியின் அருளாற்றல் குருவடியாக நமக்கு முதல் கிடைத்த பொழுது இவரை நாம் ஏன் தொட்டோம், இவரால் நாம் கெட்டோம் என்ற நிலையாக மனதுக்குள்ளே எனக்கு எண்ணங்கள் பட்டது. பல குழந்தைகள் பல வண்ணங்கள் இந்த வண்ணங்களிலேயே குழந்தைகள் சூரிய வண்ணங்களிலேயே ஆடைகளை உடுத்தி 2 கைகளையும் திறந்த நிலையாக விரிந்த நிலையாக பறவைகள் இறக்கைகள் எப்போது விரித்து வைத்துக்கொண்டு அவைகள் சுழல்கின்ற தன்மையிலே நம்மை ஆட்படுத்தி அந்த நிலையிலே மையப்படுத்தி அதையே இமைகளின் மையமாக இமயப்படுத்தி அப்பொழுது பூமி சுழல்கின்ற நிலையிலே அந்த குழந்தைகளின் தாக்கம் வரும். அப்பொழுது அந்த குழந்தைகள் சுழல்வதை ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டு மயங்கி இந்த பூமியிலே விழுந்து படுத்து விடுவார்கள். அது மிகப்பெரிய சுகமாக இருக்கும். இந்த சக்தியெல்லாம் ஊஞ்சல் அசைவில்லை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைக்குள்ளே என்னை புகுத்திய பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் மயங்கி விழ அந்த எந்த குழந்தை எந்த நிறத்தை ஊற்றி இருந்ததோ அந்த ஆற்றலின் சக்தியிலே நமக்குள்ளே புகுத்தி எனக்குள்ளே செயல்பட வைத்தார். அப்பொழுது இரவை அழைத்தார ஒரு 10:30 மணி இருக்கும். இரவிலே மொட்டை மாடியிலே சாதாரண மண்ணெண்ணெய் விளக்கை வைத்துக்கொண்டு ஈஸ்வர மகிழ்ச்சி கூறுகின்ற தியானங்களை அவர் கொடுக்கக்கூடிய கரு ஊத்து என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து சக்தியிலெல்லாம் எழுகின்ற ஊட்டு சக்தியாக எனக்குள்ளே ஏற்றி அவற்றையெல்லாம் எழுத்தாக்கி வைத்து கொண்டிருந்தேன். இந்த குழந்தைகள் மயங்கிய நிலையிலே எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மரணம் நிகழ்ந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. மிகப்பெரிய ஒரு சுழற்சி சக்தி என்னை ஆட்கொண்டதை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த சுழற்சி சக்தியிலே செல்லும் பொழுது நான் விடிந்த பொழுது தான் கண் விழித்து பார்த்தேன். மண்ணெண்ணெய் விளக்கு எரிந்து கருகி விட்டு இருந்தது. அது ஓரளவு நான் எழுதிய நோட்டு பேப்பரிலும் படர்ந்திருந்தது. அந்த நோட்டு பேப்பர் முழுமையாக தீப்பிடிக்கவில்லை. அவ்வாறு தீப்பிடித்திருந்தால் அதை என் தலைப்பகுதியிலும் பிடித்து நான் கருகியிருப்பேனா என்பது எனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த மண்ணெண்ணெய் விளக்கின் மண்ணெண்ணையும் அந்த நோட்டு முழுவதும் நிறைந்த தன்மையாக இருந்தது. காலையிலே 11 மணிக்குத்தான் நான் இந்த இடத்திலே சூரியனுடைய வெளிச்சம் எனக்கு பட்டது. அப்பொழுதுதான் எழுந்தேன். அதிகாலையிலே 9 மணிக்கு நான் செல்ல வேண்டிய அலுவலக பணிகள் கூட செல்ல முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு மரண அவஸ்தையிலிருந்து மீண்ட அவஸ்தை எனக்கு இருந்தது. என்னை விட்டுவிடுங்கள், நான் தெரியாமல் உங்களை தொட்டுவிட்டேன், எனக்கான சரியான பாடத்தை புகுத்தி விட்டீர்கள் என்று ஈஸ்வர மகிழ்ச்சியில் இனிமேல் பேசக்கூடாது, அவருடைய கருத்துக்களை நாம் எழுத்தாக்குகின்ற முயற்சியிலே செல்லக்கூடாது என்ற நிலையிலே எனக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் 2-3 தினங்கள் நான் அதை தொடரவில்லை. இரவிலே வீட்டிற்கு சென்றால் தானே எழுத வேண்டிய நிலை வருகிறது என்று தினசரி திரைப்படங்களுக்கு இறுதி ஆட்டம் பார்க்கின்ற திரைப்படங்களுக்கு சென்று 1 மணி அளவிலே திரைப்படங்களிலிருந்து வெளியே வந்து அதன் பிறகும் நண்பர்களுடன் தேநீர் கடைகளிலே பேசிக்கொண்டு 2:30 மணி 3 மணி அளவிலே வீட்டிற்கு சென்று ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கும் நிலையாக செலவிட்டு கொண்டே இருந்தது. 3 தினங்கள் கழித்து மீண்டும் ஈஸ்வர மகிழ்ச்சி பேச துவங்கினார். அவரும் ஆடுகிற மாட்டை ஆடி கறப்போம், பாடுகிற மாட்டை பாடி கறப்போம் என்ற நிலையிலே என்னை விட்டுவிட்டார். அவர் 3 தினங்கள் கழித்து மீண்டும் என்னிடம் பேசினார். எழுத உட்காரு என்று சொல்லி அவருடைய ஞான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார். மகனே என்ற அழைத்தான் பேசுவார் ஈஸ்வர மகிழ்ச்சி. விண்ணோடு விளையாடும் நிலை என்ற தலைப்பிலே நாம் பேச வேண்டும் என்று சொன்னார். நான் மரணத்தோடு விளையாடும் நிலை என்று சொல்லுங்கள், விண்ணோடு விளையாடும் நிலை என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லியிருந்தேன். இருந்தாலும் தொட்டது தான், பட்டது தான், சுட்டது தான். நான் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல், நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னான். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தாராளமாக கேளுங்கள் என்று சொன்னேன். நீ காக்கையாக வாழ விரும்புகிறாயா, கொக்காக வாழ விரும்புகிறாயா என்று சொன்னார். காக்கை என்றாலே அதனுடைய கரிய நிறம்தான் எல்லோருக்கும் நினைவு வரும். கொக்கென்று சொன்னால் அந்த கொக்கின்ற வெள்ளை நிறமும் அது ஒரு காலை தூக்கி நிற்கின்ற நடராஜனிலையும் ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமா கொக்கு என்ற தன்மை எனக்குள்ளே பாய்ந்து நான் அப்பொழுதெல்லாம் சிறுபொழுதிலே பல காலங்கள் தூண்டிலும் அணையை கட்டி மீன்கள் பிடிப்பதிலே ஆர்வமாக இருப்பேன் என்னுடைய குழந்தை பருவத்திலே. ஆனால் பிடிக்கின்ற மீன்களை எல்லாம் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையில் தண்ணீரை வைத்து அவை இறந்து விடாமலும் பார்த்துக்கொள்வேன். பிறகு எல்லாம் அனைத்து மீன்களை பிடித்து முடித்த பிறகு தெளிந்த தண்ணீரை சென்று ஒவ்வொரு மீனாக அந்த தண்ணீர் பையை அதில் வைத்து விட்டால் ஒவ்வொரு மீனாக அதில் வெளியேறி நாய்கள் வாழையாட்டி நன்றியுடன் செல்வது போல் தங்களுடைய வாழையாட்டி கொண்டு திரும்பவும் என்னை பார்த்து தங்கள் கண்களால் என்னை நன்றியுடன் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிற நிலைகளெல்லாம் எனக்குள்ளே மீனாட்சி நிலையாக புகுத்தப்பட்டது என்பதெல்லாம் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது எண்ணி பார்க்கும் பொழுது
அவற்றையெல்லாம் எண்ணுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதிலே அந்த குறவை மீன் என்று சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் கருப்பு நிறமாக இருக்கும். அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்களின் சக்தி விழிகளிலே வெளிச்சமாக படும்போது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். இதுபோல் கெண்டை மீன் என்று சொல்வார்கள். இந்த கெண்டை மீனில் இருக்கக்கூடிய செதில்களை பார்க்கும் பொழுது சூரியனுடைய வண்ணங்கள் அதிலே பிரதிபலிக்கின்ற தன்மையாக எல்லாம் பல காட்சிகள் ஆட்சிகள் எல்லாம் எனக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மை எனக்கு தெரியாது. பின்காலத்தில் இந்த மீன் செதிலிலிருந்தே முத்துக்கள் எல்லாம் தயாரிக்கிறார்கள். இந்த மீன் செதிலை செய்யக்கூடிய விபூதியெல்லாம் செய்து கூட மக்களுக்கெல்லாம் வழங்கினோம். பலருக்கும் அது சூரிய சக்தியாக செயல்பட்டு நாட்டிலே ஒரு கரிய புள்ளிகளை உண்டாக்கி இந்த கருநாக்கை எவன் வைத்திருக்கிறானோ அவன் கருநுள்ளியும் கருணுச்சியும் எந்த அளவுக்கு சக்தி உள்ளதோ, கருமஞ்சள் எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளதோ அந்த ஆற்றல் எல்லாம் பெற்றவனாக இருப்பார்கள் என்பது உலக இயக்கத்தின் மயக்கத்திலே ஈஸ்வர மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்த படமாக இருந்தது. இப்படிப்பட்ட கரிய நாக்குடன் தான் நான் பிறந்திருந்தேன். என்னுடைய பிறவியின் வளர்ச்சியிலே என்னுடைய நாக்கை யாராவது பார்த்து விட்டால் எங்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு சொல்லுங்கள், கருநாக்கில் சொன்னால் பழிக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனாலும் என்னுடைய நாக்கு கருப்பாக இருப்பது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. பலமுறை டங் கிளீனரை வைத்து கிளீன் சுத்தம் செய்தும் கூட என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய கரும நிறம் அப்பொழுது பொன்னிறமாக மாறவில்லை. பின்பு இந்த கரும நிற சக்தியே பல்வேறு நிறங்களாக மாறக்கூடிய தன்மை எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் என்னுடைய நாக்கின் நிறம் மாறுவதை பார்த்தெல்லாம் ரசித்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுதும் பித்தம் என்ற தன்மை எனக்குள்ளே பசுமை நிறமாக, அந்த பசுமை நிற வாந்தி பித்தம் என்ற தன்மையிலே எனக்கும் பல நிலையிலே செயல்படக்கூடிய தன்மை உண்டு. எவருக்கெல்லாம் இந்த பித்த நாடி உச்சகட்டமாக செயல்படுகிறதோ, இந்த புத்தி துடிப்பு எவருக்கெல்லாம் கூடுதலாக இருக்கிறதோ அவர்கள் பல மரணகண்டங்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பிழைத்தெழுகின்ற தன்மையாகத்தான் இருப்பார்கள் என்ற உண்மையெல்லாம் இப்பொழுது தெரிய வருகிறது. பித்தம் ஒருங்கினில் பேசாமல் போய்விடு என்று சித்த வைக்கம் போகிறது. ஆக இந்த பித்தப்பை சுத்தப்பையாக இருந்தால் மட்டுமே நாம் அந்த பித்தா பிறைச்சூடி பெருமான் என்ற அந்த சிவநிலையில் சென்று அந்த சிவனி நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திர கூட்டங்களுக்கும் சென்று அதன் உண்மைகள் தன்மைகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து இந்த உலகத்திற்கு நாம் பதிவு செய்ய முடியும். இப்படிப்பட்ட இந்த பித்தப்பையின் தன்மையை பதப்படுத்திக் கொள்வதற்காகவும் வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் பல ஆதி காலத்திலே வாழ்ந்த ரிஷிகள் பல்வேறு நிலைகளை கையாண்டார்கள் என்ற உண்மையெல்லாம் தெரிய வருகிறது. இந்த வாழை மரத்தின் நாரை இடுப்பிலே கட்டிக்கொண்டாலும் சரி, கையிலே கட்டிக்கொண்டாலும் சரி, அல்லது இந்த வாழை மரத்திலே பூக்கட்டக்கூடிய நாரை உடலிலே சுற்றி கொண்டு படுத்தாலும் சரி, இவையெல்லாம் நம்மை அஸ்ட்ரல் டிராவலுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக மாறும். இந்த வாழை மரம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்கதாக உள்ளது. இந்த வாழை மரனாலே இன்றும் ஆடைகளை செய்து உலக மக்களுக்காக வழங்க வேண்டும் என்ற எண்ணமும் சித்தர்கள் உலகத்திற்கு சித்திர தரிசன நிலையிலே ஈஸ்வர மகிழ்ச்சியின் ஆணையாக இருக்கிறது. ஆக எந்த ஒரு அருளாதார சக்தியும் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு பொருளாதாரம் தேவை என்ற நிலையில் தான் இருக்கிறது என்ற உண்மையிலும் ஈஸ்வர மகிழ்ச்சி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக ஈஸ்வர மகிழ்ச்சி விண்ணோடு விளையாடும் நிலை என்ற நிலையை தலைப்பை கொடுத்து மீண்டும் என்னை தொட்டது தான், சுட்டது தான், பட்டது தான் என்று சொல்லிய நிலையிலே நீ காக்கையாக இருக்க விரும்புகிறாயா, கொக்காக இருக்க விரும்புகிறாயா என்று சொன்னேன். இதற்கு சரியான பதில் சொல்லிவிட்டால் நான் உன்னை விட்டு விடுகிறேன், உன் போக்கிலேயே வாழ்வதற்கு விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். நான் யோசித்தேன், காக்கை என்ற கருமை நிறத்தை தேர்ந்தெடுத்தால் அவருக்கும் நமக்கான உறவு கரிந்து போயிருக்கிறது. எனவே காக்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம், நான் கொக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். நீ என்னிடம் மாட்டிக்கொண்டாய் என்று சொன்னார். அவர் சொன்னது எனக்கு புரியவில்லை. காக்கையின் வாழ்க்கை நிலை உனக்கு புரியுமா, கொக்கின் வாழ்க்கை நிலை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் அப்பொழுது அவரிடம் சொன்னேன், காக்கை என்பது ஆகாய தோட்டியாக இருக்கிறது, பல்வேறு விஷங்களை சுத்தப்படுத்ததாக இருக்கிறது. ஒரு குரு என்பவன் காக்கையில் ரிஷிகள் அனைவரும் காக்கையின் கூட்டமாக இருக்கிறார்கள். ஆக ஒரு காக்கைக்கு யாரும் சோறு வைக்க முடியாது. ஆக இந்த காக்கையின் நிலை என்பதுதான் குரு நிலையாக இருக்கிறது. ஆனால் கொக்கின் நிலையிலே அந்த கொக்கை எரித்தவனாக கொங்கண மகரிஷி செயல்பட்டான். ஆக எனவே தான் நான் கொக்கின் நிலை மனித நிலையாக இருக்கிறது. எனவே தான் வாழ்ந்து மடியின் நிலையிலே நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன். உங்களிடம் தினசரி நான் செத்து பிழைக்க முடியாது, தினசரி மரண அவஸ்தைகளுக்கு ஆளாக முடியாது என்ற நிலையிலே நான் மரண அவஸ்தைக்கு செல்லும் பொழுது என்னை கருமை நிறமாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்தீர்கள். மண்ணெண்ணெய் விளக்கு கீழே விழுந்தது. நான் எழுதிய நோட்டு முழுதும் மண்ணெண்ணெய் இருந்தது. ஆனாலும் நான் தீப்பிடி தெரியாமல் என்னை காப்பாற்றியிருக்கிறீர்கள்.
ஆக எனக்கு மரண அவஸ்தைகளை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் நான் கொக்கையை தேர்ந்தெடுத்தேன். காக்கை என்பது குருவின் நிலையாக இருக்கிறது. நீங்களும் ஒரு காக்கையாகத்தான் இருக்கிறீர்கள், வௌவாலாக இருக்கிறீர்கள் என்ற உண்மையெல்லாம் பின்காலத்தில் நான் தெரிந்து கொண்டேன். ஆனாலும் அவர் சொன்னார், காக்கையின் வாழ்க்கை நிலை தெரியுமா, கொக்கின் வாழ்க்கை நிலை புரியுமா என்று கேட்டார். தெரியவில்லை, சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், சுட்டாலே தெரியும் காக்கைக்கு, குண்டு பட்டாலும் தெரியாது கொக்குக்கு என்று சொன்னார். ஆக நான் உன் மீது சுட்டுக்கொண்டே இருக்கிறேன், உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறேன், உன்னை நான் தொட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் காக்கை நிலையிலே ஒரு குண்டு வெளிப்படுவதற்கு முன்பே காக்கை தன்னிலே இருந்து தப்பித்துவிடும். ஆனால் கொக்கின் மீது குண்டுகள் பட்டுவிட்டாலும் கூட அது வானத்திலே பறந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது அதனுடைய இரத்த துளிகள் பூமியிலே இருக்கிறது, தன் உடலிலிருந்து வெளிப்படுகிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்கிறதோ அப்பொழுது மட்டுமே கொக்கு உடனே இறக்கிற நிலையாக அதற்குள்ளே மரணம் சம்பவித்துவிடும். எப்பொழுது ஒருவனை பாம்பு தீண்டி விட்டாலும் கூட அந்த பாம்பு தீண்டிவிட்டது என்ற உண்மையை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே, அதை மனதிலே ஏற்றிக்கொள்ளும் பொழுது மட்டுமே அவன் இறக்கிறான் என்பதெல்லாம் பல்வேறு நிலைகளிலே புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவன் தென்னை மரத்திலே ஏறினான், அங்கே இருக்கக்கூடிய கல்லை குடிப்பதற்காகவும், தென்னையில் இருக்க அந்த பனை மரத்திலே ஏறினான், அங்கே இருக்கக்கூடிய நொங்குகளை பறிப்பதற்காகவும் என்றெல்லாம் கதைகளை சொல்லியிருப்பார்கள். அப்பொழுது அவன் தேநீர் இருந்து வருகிறான், அவன் கையிலே சில காயங்கள் இருக்கின்றன, முள் குத்தியது போல இருக்கின்றன. என்ன கையில் ரத்தம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, முள் குத்தி விட்டது, தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்தேன், பனை மரத்தில் ஏறி நொங்கை பறித்தேன் என்று சொல்கிறான். அப்பொழுது சொல்கிறார்கள், அந்த தென்னை மரத்திலும் பனை மரத்திலும் கருநாகங்கள் உள்ளே இருக்கின்றன என்று சொல்கிறான். ஐயோ, பாம்பு கடித்து விட்டதா என்ற எண்ணத்தை எடுத்த ஏறத்தாழ 10 நிமிடங்களுக்குள் அவன் இறந்து விட்டதாக சொல்லுவார். இப்படிப்பட்ட நிலைகளின் வழியிலே எண்ணத்தின் நிலையில் தான் இந்த உலகம் இயங்குகிறது. உன் மீது நான் பட்டுவிட்டேன், ஆனால் அது உனக்கு தெரியவில்லை. எவ்வாறு ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு போவதற்கு கையிலோ காலில் அடிபட்டு விட்டால் அவர்கள் அந்த விளையாட்டில் ஈடுபாடு இருக்கும் பொழுது அந்த காயம் அவர்களுக்கு தெரியாது. பிறகு ஓய்வாக வந்து அமரும் பொழுதுதான் அந்த காயத்தின் வழி அவர்களுக்கு தெரியும். ஆக ஒரு ஆத்மசக்தியின் இணைப்பு என்பது இவ்வாறு தான் இருக்கிறது. நீ காகம் என்று சொல்லியிருந்தால் உன்னை நான் விட்டிருப்பேன், ஆனால் கொக்கு என்று சொல்லி நீ மக்காக இருக்கிறாய் என்று சொன்னார். நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அவரிடம் சத்தியவார்த்தையாக நான் பதில் சொல்கிறேன், வெற்றி விட்டு விட்டால் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். ஆனாலும் அவர் வழியிலே செயல்பட்டு விண்ணோடு விளையாடும் நிலை என்ற தலைப்பிலே சில செய்திகளை எல்லாம் கூறி, செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் உன்னை அழைத்து செல்வேன், சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்லுவேன் என்று சொன்னார். அந்த வழித்தொடரிலே விண்ணோடு விளையாடும் நிலை என்ற நிலைகளை புகுத்தி அதற்கடுத்து எந்த நிலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டார். அஷ்டமா சித்துக்கள் என்ற நிலையிலே அதைத்தானே சித்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனிமா, லினிமா, மகிமா என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த அஷ்டமா சித்துக்களின் ரகசியத்தை வெளிப்படுத்துங்கள், இந்த உலகத்திற்காக அதை பதிவு செய்யலாம் என்று சொன்னேன். அவர் எழுத அமர்ந்த பொழுது, இஷ்டமா சித்திகள் வழியிலே செல்வோம், அதிலே துஷ்ட சக்திகளாம் வெல்லுகின்ற நிலையில் தான் அஷ்டமா சித்திகளிலே செல்ல முடியும் என்று சொன்னார். பிறகு பிற்காலத்திலே மகாபிரதோஷ மர்மங்கள், பெண்டு ரகசியங்கள் என்ற நூல்கள் எல்லாம் வெளியிட்ட பொழுது அஷ்டமா சித்துக்களை ஈஸ்வர மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தலாம் என்று இந்த சித்துக்களின் விளையாட்டுத்தன்மையிலே இந்த 8 விதமான சித்துக்களின் ரகசியங்களை எல்லாம் பல்வேறு நூல்களை வாய்ந்து ஆராய்ந்து அதற்கான குறிப்புகளை எடுத்து, இதற்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சும நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன, இதற்குள்ளே ஸ்தூல நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, இந்த சித்துக்களுக்குள்ளே சித்தர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்ற பரிபாச ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதுமே சித்தர் பாடல்களை பல வருடங்களாக படிக்கின்ற பழக்கம் எனக்கு உண்டு. ஆனாலும் கூட இதற்கான பரிபார ரகசியங்கள் வெளிப்படையாக எந்த நூலிலும் சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்தது. அஷ்ட திக்குகளும் நான்களை விட்டு ஆட்டுவோம் என்றெல்லாம் பாம்பாடி சித்தர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஈஸ்வர மகிழ்ச்சி ஒரு பூர்ணமடைந்த நிலையிலே அந்த வழித்தொடரிலே வளர்த்து சமீபத்திலே அந்த அஷ்டமா சித்துக்கள் என்ற ரகசிய நூலை சித்தர்களின் 3வது கண் என்ற நிலையிலே இந்த உலகத்திற்காக வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியம் ஏறத்தாழ ஒரு 15-18 வருடங்களுக்கு பிறகுதான் நமக்கு கிடைத்தது. ஆக எதை எப்பொழுது அருள வேண்டும், எதை எப்பொழுது இவனுக்கு அறிய வைக்க வேண்டும், எதை எப்பொழுது புரிய வைக்க வேண்டும், எப்பொழுது தெரிய வைக்க வேண்டும், எப்பொழுது தெளிய வைக்க வேண்டும் என்ற உண்மையிலேயே ஈஸ்வர மகிழ்ச்சி அழைத்து சென்று இந்த சூட்சும உடல் பிரயாணம் என்ற நிலையிலே அதை முழுமையாக அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை என்று நான் நிச்சயமாக சொல்வேன். ஆனாலும் பல்வேறு நிலைகளிலே விண்ணோடு விளையாடும் நிலை, அப்பாலுக்கு அப்பால் ஆனந்தப்பால், குரு ஐக்கியம் என்ற நிலையெல்லாம் பல்வேறு நிலைகளிலே கற்றுக் கொடுத்தார். இந்த குரு ஐக்கியம் என்ற தன்மையை நான் எழுதிய பொழுது என்னை கிட்டத்தட்ட ஒரு 15 தினங்கள் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எனக்குள்ளே
உடல் முழுவதும் ஜீரணப்பாதை புண்ணாகி டைபாய்டு ஜுரம் என்று வந்து அப்பொழுது எனக்கு அந்த சூட்சும பிரயாணத்திலே தொடர்ந்து 15 நாட்கள் ஈஸ்வர மகிழ்ச்சி அழைத்துச் சென்றார். ஆனால் அந்த நிலைகளுக்குள் எவ்வாறு செல்வது என்ற உண்மை எனக்கு தெரியாது. அதற்காக அனைவரும் இவ்வாறு ஆஸ்பத்திரியிலே சென்று படுக்க வேண்டும், உடல் நோயிற்று மயக்க நிலையிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு. நான் அந்த நிலையிலே அந்த 15 தினங்கள் நான் என்னை அழைத்துச் சென்று பல்வேறு மலைகள், பல்வேறு நிலைகள், பல்வேறு சிலைகளுக்கெல்லாம் அழைத்துச் சென்று பல்வேறு உண்மைகளை எனக்குள்ளே உணர்த்தியிருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார், என்ன செய்வது என்பது மட்டும் எனக்கு தெரியாது. நானும் அவரும் இணைந்த நிலையிலே ஆஸ்பத்திரியிலே மிகப்பெரிய மயக்க நிலையிலே இருந்தேன். ட்ரிப்பு ஏற்றி கொண்டே இருந்தார்கள். 15 தினங்கள் தொடர்ந்து பகலும் இரவும் ட்ரிப்பு ஏற்றப்பட்டது. அந்த நிலையிலிருந்து தான் வந்தேன். அப்பொழுது ஒரு ஆஸ்பத்திரியிலே என்னை மாற்றினார்கள். வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே பெட்டிலே சேர்த்தார்கள். அந்த ஆஸ்பத்திரி இருந்த இடம் மதுரையில் அண்ணா நகராக இருந்தது. அந்த ஆஸ்பத்திரி என்பது ஒரு டெய்லருக்கு அந்த இடம் சொந்தமாக இருந்தது. அந்த டெய்லரிடம் அந்த இடம் மிரட்டி உருட்டி வாங்கப்பட்ட கதையெல்லாம் அந்த டெய்லரின் அவர் இருந்துவிட்ட நிலையிலே அந்த ஆத்மசக்தி அந்த இடத்தின் பூர்வீக கதையை எனக்கு உணர்த்தியது. இவற்றையெல்லாம் நான் தூக்க நிலையிலேயே மயக்க நிலையிலேயே நான் புலம்பியதெல்லாம் என் மனைவி கேட்டு எனக்கு சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலையின் வழித்தொடரில்தான் ஒரு மரணம் என்ற சந்திப்பு நிலையில்தான் பல சூட்சும ரகசியங்கள்லாம் நாம் சந்தித்திருந்தாலும் கூட மக்களுக்கு அதை எளிமையான நிலையிலே வழங்க வேண்டும் என்ற வழித்தொடர் நிலையிலே செல்லும் பொழுது சித்தர்கள் நிலையிலே எப்பொழுதும் 2 விதமான நிலைகள் உண்டு என்று ஈஸ்வர மகிழ்ச்சி சொல்கிறார். ஒன்று மூல வர்க்கம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னொன்று ஜீவ வர்க்கம் என்ற அந்த மூலிகை நிலையிலே வைத்திய சாஸ்திரத்தின் நிலையிலே முழுமையாக மூலிகை சக்தியிலே சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இதைத்தான் அகத்தின் இயக்கம் என்ற நிலையிலே சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்திலே திருமணம் அடைந்தது. இந்த உலகம் சமநிலைப்படுத்தாமல் வடகோடு அனைத்து மக்களும் சிவபார்வதி திருமணத்துக்கு சென்று விட்டதால் வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலை தாழ்ந்தது, தென்பகுதி உணர்ந்து விட்டது. இதை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்திய மகிழ்ச்சியை அனுப்புகிறார்கள் சிவபெருமா. நான் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று அகத்திய மகிழ்ச்சி சொல்லிய பொழுது, உனக்கு பாபநாச மலையிலே வைத்து அங்கே மணிமுத்தார் ஓடுகின்ற நிலையிலே தாமிரவர்ணி என்ற சக்தி அங்கே இருக்கிறது, அங்கே கல்யாண தீர்த்தம் என்ற ஒன்று இருக்கிறது. நான் இங்கே பார்வதியை நான் சூழ்நிலையிலே திருமணம் செய்தாலும் சூட்சும நிலையிலே ஒரு குருவுக்கு சீடனுக்கும் நடக்கக்கூடிய திருமணம் அங்கே நடக்கும். என்னுடைய திருமண காட்சியை நீங்கள் காணலாம் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார். அப்பொழுது பூமிக்குள்ளே எவ்வாறு தினசரி வடக்கிலே இருக்கக்கூடிய பகுதியிலே சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, எப்பொழுதும் அந்த பூமி தாழ்த்தப்பட்ட நிலையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அது ஜலசக்தியாக இந்த பூமிக்கு வருகிறது. அதுவே மூடுபனி என்ற தனியாக இமயமலை பனிமலையாக இருக்கிறது. இந்த பனிமலையின் ஆற்றல் வியாழன் என்ற கிரகத்திலும் இருக்கிறது. இந்த வியாழன் என்ற கிரகத்தின் சக்தி தான் இந்த பூமி சக்தியை காட்டுகின்ற குருவின் சக்தியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே வியாழ நோக்கம் என்ற அந்த குரு நோக்கம் வந்தால் தான் திருமணம் நடக்கும் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக பூமியிலே இந்த பனிக்கட்டுகள் எந்த அளவுக்கு உருக வேண்டுமோ அந்த அளவுக்கு உருகி தண்ணீராக மாறி தென்பகுதிக்கு வந்துவிடுகிறது. இதை இயக்குவது முக்கோண சக்தியாக இருக்கிறது. இந்த முக்கோணம் அக்கினிக்கு உரியதாக இருக்கிறது. இந்த அக்கினியில் இருந்து தான் இந்த நீர் உருவாகியது என்று சொல்லி அக்கினிக்கு உருவமாக முக்கோணத்தை காட்டியிருப்பார்கள். இது பிறவிடிவ அசைவாக ஆணாகவும் பெண்ணாகவும் இந்த பிறவிடிவ சக்தி மாறுகிறது என்ற உண்மைக்குத்தான் சிவன் தலையிலே கங்கையை நிற்கிறான் என்று சொல்லி அந்த கங்கையிலே ஒரு பிறவிடிவத்தை போட்டு வைப்பார்கள். ஆக நம்ம கண்ணிலே ஏற்படுகின்ற வெப்ப சக்திகளெல்லாம் சமப்படுத்தி இந்த கண்ணிலே இருக்கக்கூடிய உஷ்ண சக்தி கூடிவிடாமல் காப்பதற்காக கைவழியாக அந்த சக்தி நீர் சக்தியாக வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கும். இதைத்தான் பரிபாடலிலே ஒரு பெண் வேண்டுகிறாள். இரவிலே என் கணவன் வந்தான், என்னுடன் சூட்சுமாக உறவு கொண்டான். என் கணவன் ஸ்தூலமாக என்ன நான் அவனை காண வேண்டும். உனது கரங்களில் ஈரத்தன்மையை காட்டு, வெப்பத்தன்மையை காட்டாமல் எனக்கு ஆசீர்வாதம் செய்ய என்று சொல்கிறார்கள். எனவே தான் அனைத்து விக்கிரகங்களும் கையை நமக்கு ஆசீர்வாதம் செய்வதாக காட்டி அந்த பாத சக்கரத்தின் மூலம் மொத்த சக்தி உடலில் மொத்த சக்தி இருக்கிறது என்று அந்த பாதங்களில் இருந்து அதை காட்டியிருப்பார்கள். ஒரு நடராஜர் சிலை அமைக்கப்பட்டால் அதற்கு தலையிலே பால் ஊற்றி அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சக்தி உச்சந்தலையிலே இருந்து மூக்கின் வழியாக இறங்கி கையில் இருக்கக்கூடிய நாடிகள் வழியாக வந்து குறிப்பிட்ட கை விரல்கள் வழியாக வந்து பிறகு அதுவே மொழிப்பகுதியில் பட்டு பாதங்களை சென்று பாதத்திலே இருக்கக்கூடிய பெருவர்களை அடைய வேண்டும். அவர் அடைந்தால் மட்டுமே அந்த விக்கிரகம் சரியான நிலையில் இருக்கிறது என்றெல்லாம் பல சூட்சும ரகசியங்களை எல்லாம் நடராஜர் விக்கிரகம் அமைப்பதிலே சொல்லியிருப்பார்கள். ஆக விக்கிரக சித்தம் ஆகம சாஸ்திரப்படி அமைப்பதிலே என்பது சாதாரணமான விஷயமில்லை. அதுவும் நடராஜர் சிலையை வடிவமைப்பது என்பது மிகப்பெரிய 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 சொல்ல முடியாத ரகசியங்கள் எல்லாம் அந்த விக்கிரகத்தில் இருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட அந்த நிலையிலே ஈஸ்வர மகிழ்ச்சி நம்மை செலுத்தும் பொழுது
இந்த வினோடு விளையாடும் நிலை என்ற தன்மையாக இந்த சூட்சும பிரயாணத்தை தொடர்ந்து 15 நாட்கள் அந்த சூட்சும பிரயாணத்தை உணர்த்தியிருந்தார். அந்த நிலைக்குள்ளே எப்படி செல்வது என்பதையெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. சமீப காலத்திலே இந்த சூட்சும பிரயாணத்திலே வல்லவர்களாக இருந்தவர்கள் சேஷாத்திரி என்று திருவண்ணாமலையில் வாழ்ந்த சேஷாத்திரி சுவாமிகளை சொல்வார்கள். அவர் விண்ணிலே ஒருவன் உயிர் பிரியும் பொழுது அங்கே ஒரு ஆடு போகிறது, மாடு போகிறது, அங்கே ஒரு மகான் போகிறான் என்றெல்லாம் காணக்கூடியவர்களாக இருந்த நிலையிலெல்லாம் பல்வேறு ஞானிகளின் ஆசிரமத்திற்கு சென்று கலந்துரையாடி அவர்களிடம் சத்சங்கங்கள் நடத்துகின்ற நிலையாக கலந்துரையாடலாக இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நிலைகளின் வழியிலே இந்த சூட்சும பிரயாணம் என்று சொல்லுகின்ற அந்த சக்தியிலே செயல்படக்கூடிய சக்தியை எமக்கு எளிமையான நிலையிலே ஊட்டி தந்தவர் அகத்திய மகரிஷி. ராமகிருஷ்ணர் விவேகானந்த மகரிஷிக்கு இந்த சூட்சும பயணத்தை ஒரு நிலையிலே சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சூட்சுமத்திலே சென்று அவருடைய ஆசிரமத்திலேயே ஒரு மகான் பல தெய்வ விக்கிரகங்களை தன்னுடைய இடத்திலே வைத்துக்கொண்டு தினசரி அதன் அருகிலே இருக்கக்கூடிய கடலிலே சென்று அந்த தெய்வ விக்கிரகங்களை குளிப்பாட்டி எடுத்து கொண்டு வந்து வைப்பார். ஆக விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யாமல் கடல் நீரிலேயே அதை குளிப்பாட்டி எடுத்து வைக்கின்ற வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். விவேகானந்தருக்கு சூட்சுமிலேயே இறைவன் இருக்கிறான், இந்த விக்கிரகங்களிலேயே அவர் கடந்து வர வேண்டும் என்ற நேரத்திலே நீ இவ்வாறு எனக்கு தினசரும் குளிப்பாட்டி எடுத்து வைக்கிறாயே, மீண்டும் மீண்டும் குளிப்பாட்டுகிறாயே, என்னை கடலிலேயே போட்டுவிட்டால் எப்பொழுது நான் குளித்து கொண்டே இருப்பேனே என்ற எண்ணத்தை அவர் கூட்டி அந்த விக்கிரகங்களை கடலிலே போட செய்கிறார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கே வந்த பொழுது ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்ற எண்ணத்தை எடுத்த பொழுது எனக்குள் ஏதோ ஒரு குரல் சொல்கிறது, அந்த தெய்வம் என்னிடம் பேசியது என்று சொல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்குள்ளே விவேகானந்தரின் நிலை இருப்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் புரிந்து கொண்டார். எனவே இந்த சூட்சும பயணத்திற்கான சாவியை அவரிடம் கொடுக்கவில்லை என்று பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை இந்த பூமி பந்துக்கு விஷயம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு ஞானிகள் தங்களது நூல்களிலே இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இருந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளின் வரலாற்றிலே வேறொரு நிலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருமுறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு எதிரிலே அமர்ந்து உனக்கு தேவையானவற்றையெல்லாம் நான் தருகிறேன், நீ கண்ணை மூடி தியானமாக அமர் என்று சொல்கிறார். எவ்வளவு நேரம் அவர் உட்கார்ந்தாரோ தெரியாது. பிறகு அவர் கண் விழித்து பார்த்த பொழுது ராமகிருஷ்ண மகரிஷியை பார்க்கிறார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது என்ற நிலையை அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனையா அழுகிறீர்கள் என்று வீரத்துறவி விவேகானந்தரையா கேட்டபொழுது என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்து விட்டேன், நான் இப்பொழுது பிச்சைக்காரனாக இருக்கிறேன், என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லுவதாக அங்கே ஒரு சம்பவம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக எந்த ஒரு நிலையிலும் இந்த சூட்சும பிரயாணம் எவ்வாறு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்ற உண்மையை இந்த உலகத்திலே எளிமையாக யாராலும் சொல்லப்படவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மையாக இருக்கிறது. ஆக இந்த அஸ்ட்ரல் டிராவல் என்ற ஒரு சூட்சும பயணம் வருகின்ற நிலையை ஈஸ்வர மகரிஷி ஒரு நிலையிலே எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் அது எந்த அளவிலே பயன்படும் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த சம்பவம் நினைவுக்கு வருகின்ற காரணத்தால் அதை இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். சித்தர்கள் தரிசனம் .org மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர். சித்தர்கள் தரிசனம் .org. இந்த அஸ்ட்ரல் டிராவல் என்று சொல்லக்கூடிய பைத்தியம் யார், பைத்தியம் போல் இருப்பவர்கள் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் இது நமக்கு நன்மையாக இருக்கும். ஈஸ்வர மகரிஷி இவ்வாறு தன்னை பைத்தியம் போல் மாற்றிக்கொண்டு இந்த உலகத்திலே பழனிமலையிலே உலா வந்தவர். அவர் அடிக்கடி சென்று ரசிக்கின்ற ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது. அந்த சிவன் ஆலயத்திலே நிறைய வௌவால்கள் இருக்கின்றன. அந்த வௌவால்களின் கழிவுகள் சூரியனுடைய சக்தியால் விளக்கப்படும் பொழுது அதனிடம் இருக்கக்கூடிய சக்தி நிலை, அதனுடைய உருவநிலை சிதைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிகின்ற சக்தி பல பீரங்கிகள் வெடிக்கக்கூடிய சப்தமாக இருக்கிறது என்ற உண்மையை உலகப் பேர்களின் போது பீரங்கிகளுக்கான மருந்து கிடைக்காத போது இந்த வௌவாலின் கழிவுகளை பயன்படுத்தி